ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஈவினிங் டைம்ல நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஈவினிங் டைம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சன்செட்லாம் மறைஞ்சிருச்சு. இங்க பாருங்க இந்த ஈவினிங் டைம் தான் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க போறோம். மறக்காம எல்லாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இங்க பாருங்க இவ்வளோ பெரிய வேப்ப மரம். இந்த நெவுல தான் நாங்கள் டெய்லி காலில் இருந்து மதியம் இந்த மாதிரி சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுருப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோள பேர் இன்னைக்கு வந்து அப்படியே காத்துல அப்படியே சோள பேர் நிக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நிறையவே தெரியுது. இங்க பாருங்க சோளத்துக்குள்ள போய் காமிக்கிறேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கு இல்லையா, எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி பச்சை பசேர்னு இடத்துல இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா, இதுல இருந்து சோள விதை எடுத்து நிறைய பேர் விதைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோள விதை தான் நம்ம வாங்கி விதைச்சிருக்கோம். இங்க அது வந்து காஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே எடுத்து நம்ம ஊனிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூவி விட்டாவே போதும். தூவி விட்டு அது மேல அப்படியே மண்ணு போட்டுருவாங்க, அப்புறம் ஓட்டுவாங்க இல்லையா, அப்படியே விதைய போட்டு தான் ஓட்டுவாங்க. அதனால வந்து நல்லா முளைஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாரு இன்னைக்கு நம்ம வந்து கொத்தரங்காவை தெளிவா காமிக்கிறேன் பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தரங்கா. உங்க ஊர்ல இது என்ன சொல்லுவாங்க மறக்காம எல்லாரும் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல கொத்தரங்கான்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க, நான் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கொத்தரங்காய் செடியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 காயாவது இருக்கும். இத்தனோடு சின்ன செடியில் கூட நிறைய காயெல்லாம் இருக்கும் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொத்தரங்காய். இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய செடியில தான் கொத்தரங்காய் இருக்கா. சரி உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பாரு இத்தனோடு செடியில் கூட கொத்தரங்காய் வச்சிருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இது பார்த்துட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பாதி இடத்துல வந்து மாட்டுக்காக சோளத்தை அறுத்தாச்சு, ஏன்னா மாடுக்கு வேணும் இல்லையா, அதனால் மாடுக்காக சோளத்தை அறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத்தரங்க குண்டு குண்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் கொத்து கொத்தாக இருக்குது, அதனால் கொத்து கொத்தாக இருக்குதுன்னா அது பேர் கொத்தரங்க நான் நினைக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொத்தரங்காய் இந்தமாதிரி நிறையவே செடியில் வச்சுருக்கு, கொத்து கொத்தாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம மாங்காய் மறைச்சா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம பூசை மரம். இங்கே பாருங்க இங்கே மாட்டுக்கு வந்து சோளத்தை அறுத்துட்டாங்க. சரி போய் நம்ம கொய்யாக்காய் மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாமா. இங்கே பாருங்க இப்போ முருங்கை மரம் நம்ம கொய்யாக்காய் மரம்லாம் பார்க்க போயிருக்கோம். முருங்கை மரத்துக்கும் கொய்யாக்காய் மரத்துக்கும் ஒரு காவலாளி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க அந்த காவலாளி தான் நம்மளை பார்த்தோன்னே வாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொய்யாக்காய் மரம் முருங்கை மரம் ஒன்றா தான் இருக்குது. இங்கே பாருங்க இந்த காவலாளி தான் இந்த முருங்கை மரத்தையும் கொய்யாக்காய் மரத்தையும் காவ காக்கிறவர்கள். இங்கே பாருங்க இந்த முருங்கையில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கையில சாப்பிட்டா ரொம்ப சத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் கீழே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி முருங்கீரை கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள், அது ரொம்ப ரொம்ப சத்து. அதுக்கப்புறம் நம்ம கொய்யாக்காய் தான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அந்த கொய்யாக்காய் வந்து நாங்கள் வந்து பெருசாகிடுச்சுன்னா அவங்களே பறிச்சிடுவோம். பழுத்துருச்சுன்னா அது பறிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சாப்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் மரத்துல இருந்து ஒரு 3-4 வாட்டி கொய்யாக்காய் பறிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரத்தில் இருக்க முருங்காய் காமிப்பா 3 முருங்காய் இருக்குது ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு முருங்காய் ஒரு முருங்காய் வச்சு அதை வச்சு நாங்கள் சாம்பார் வச்சாச்சு. இது வந்து 2வது முருங்கைக்காய் ஃப்ரெண்ட்ஸ், 3 வச்சிருக்கு 2வது வாட்டி. அதுவும் இல்லாமல் நம்ம வாழை மரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். வாழை மரத்தோட இது இலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலை எல்லாம் கோடு கோடாக கேபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இது ஒரே வாழை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இங்கே வந்து 2 இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அந்த இதில் அப்படியே இந்த இருந்தால் அப்படியே பெரிய வாழை இலையாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் வாழை மரம் தான். நாங்கள் நம்ம வீட்லயே கொஞ்சம் நிறைய வாழை மரம்லாம் வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வாழை மரத்தை பார்க்கலாமா. இங்க பாருங்க நம்ம குட்டி வாழை மரம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் 4 இருக்குங்க. 4 குட்டி வாழை மரம் இருக்கு. அதையும் அப்படியே பார்த்துட்டு பின்னாடி நம்ம பூந்தோட்டத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழை மரத்தெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டை செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி செடி. பூந்தோட்டம் சொன்னோடனே பக்கத்துல தான் குண்டுமல்லி செடி இருக்குது. இங்கே பாருங்க காலிலேருந்து பூவே பெருக்கில் எடுக்கு. சாயந்தர டைமில் நானும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பூலாம் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இந்த மாதிரி பூ பறிச்சிட்டு வந்துட்டோம். பின்னாடி போய் இது பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, தென்னை மரம் எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்க இதுவும் தென்னை மரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அந்த பூச்செடியிலேருந்து பூ வச்சுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்க பூஞ்செடி. இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறோம் இல்லையா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூஞ்செடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்னது இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு புண்ணுக்குன்னா வைப்பாங்க. ஏதோ புண்ணு ஆயிடுச்சு கையில் கீச்சுனா வந்து வைப்பாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா கிணத்து பூண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க.